வெல்கம் டு நோ டோபமைன் ஹிட் சீரிஸ். இந்த சீரிஸோட நோக்கம் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிஹேவியர்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இன்பில்டா நமக்குள்ள இருந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர போறதுதான் நம்மளோட கோல். வாங்க நம்ம சீரிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல எந்த ஒரு டோபமைன் ஹிட்டுமே இருக்க போறது இல்லை. நான் ஜஸ்ட் பேச போறேன், நீங்க கேட்க போறீங்க, அவ்வளவுதான். இதுல நான் எமோஷன்ஸ், என்னோட ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் இது மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த மாதிரி எந்த ஒரு எடிட்டிங்ஸும் இருக்க போறதில்ல, எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்க போறதில்ல. ரொம்ப காமா நீங்க நீட்டா உங்களோட பிரெயினை ஷிஃப்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இது இருக்க போகுது. நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன வேணுமா இருக்கலாம். ஆனா அதை பத்தி நம்ம பேச போறதில்ல. நான் உங்கள்ட்ட கேள்வியா கேட்க போறேன், நீங்க பதிலா சொல்ல போறீங்க. உங்களை நான் ஒரு மிரர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்ட போறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எது? அது உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சதா, அல்லது உங்களோட சர்க்கிள்ஸ் சொன்னனால பிடிச்சதா, இல்ல அந்த ஃபுட் உங்களுக்கு கிடைச்சனால பிடிச்சதா, இல்ல நீங்க இங்க பிறந்து இந்த கல்ச்சர்ல இந்த ஃபுட் இருக்கனால பிடிச்சதா? இதுக்கான பதில் உங்களால சொல்ல முடியுமா? என்ன நான்சென்ஸ் கேள்வி இது? அஃப்கோர்ஸ் நான் தான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இல்ல, நீங்க ஒரு திமிங்கலமா பிறந்திருந்தா நீங்க இந்த ஃபுட்டை செலக்ட் பண்ணிருப்பீங்களா? நீங்க ஒரு புலியா பிறந்திருந்தா இந்த ஃபுட்டை செலக்ட் பண்ணிருப்பீங்களா? இல்ல, இதை நீங்க தீர்மானிக்கல. இது ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல தீர்மானிக்கப்பட்டிருக்கு. சின்ன வயசுல நம்ம எங்கேயாவது தடுக்கி விழுகும் போது நம்மளை பார்த்து பெரியவங்க அக்கறைப்பட்டு, ஐயோ பார்த்துப்பா தம்பி அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஐயோ அப்படி பண்ணாத அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு ஒரு சிலர் மிரட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்து நம்மளோட பிரெயின்ல ஒரு சில பேட்டர்ன் டெவலப் ஆயிட்டு, இது பண்ணா நல்லது, இதை பண்ணா கெட்டது, இதை பண்ணா நம்மளை பாராட்டுவாங்க, இதை பண்ணா நம்மளை திட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிரும். அது மாதிரிதான் இந்த டேஸ்ட்டும். இது இனிப்பு, இது கசப்பு, இது துவர்ப்பு, அந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ்ட்டும் இது நல்லா இருக்கும், இது நல்லா இல்லைன்னு சின்ன வயசுல நம்மள்ட்ட ஒரு சில பேட்டர்னை கொடுத்துட்டாங்க. அந்த பேட்டர்னை அப்படியே உள் வாங்கிட்டு நம்ம அந்த இனிப்பை சாப்பிடும்போது அந்த இனிப்பு ரொம்ப டேஸ்டா தெரியும். அதே மாதிரி காரமானது சாப்பிடும்போது ரொம்ப புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த காரமானது சாப்பிடும்போது புத்துணர்ச்சியா நம்ம பிரெயின் அந்த ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணிடும். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஃபுட்டு உங்களுக்கு உண்மையா பிடிச்சது இல்லை, உங்களோட ட்ரூ செல்ஃபுக்கு உண்மையா பிடிச்சது இல்லை. சோசியல் வேலிடேஷனுக்காக உங்களுக்கு அது பிடிக்கணும் அப்படின்னு பிரெயின் கிரியேட் பண்ண பேட்டர்ன்ல நீங்க மாட்டிட்டு அது உங்களுக்கு பிடிக்குதுன்னு நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க. இது ஃபுட்டுக்கு மட்டும் இல்ல, நீங்க லைஃப்ல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன டெசிஷன்லயும் இது அடங்கியிருக்கு. உங்களோட சின்ன வயசுல ஹோல்ட் பண்ண மெமரிஸ், எதை பண்ண அந்த சொசைட்டி வேலிட் பண்ணும் அப்படிங்கிற எல்லாமே உங்க பிரெயின்ல ஆல்ரெடி பேட்டர்னா ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன டெசிஷன்ஸும் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு ரா வேர்ல்டுக்கு நீங்க எப்போ டெசிஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பதான் ட்ரூவா உங்களோட பொட்டன்சியலும் உங்களோட செல்ஃபும் உங்க கண் முன்னாடி ஒரு மிரரா தெரிய ஆரம்பிக்கும். நம்ம எல்லாருக்குள்ளயுமே பல வேர்ஷன்ஸா நம்மளே செயல்பட்டு இருப்போம். நம்ம ஆபீஸ்ல இருக்கும்போது ஒரு மாதிரி, நம்ம காலேஜ்ல இருக்கும்போது ஒரு மாதிரி, நம்ம வீட்டுல இருக்கும்போது ஒரு மாதிரி, நம்ம சொசைட்டிக்குள்ள இருக்கும்போது ஒரு மாதிரி, நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வேர்ஷன்ஸை மாத்திக்கிட்டே இருப்போம். அதுவே நம்ம தனியா இருக்கும்போது நம்ம என்ன வேர்ஷன்ல இருக்கோம்? பல பேருக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியாது. நான் தனியா இருக்கும்போது என்ன வேர்ஷன்ல இருப்பேன்னு அவங்களுக்கே தெரியாது. இன்னும் டீப்பா ஒரு சிலர்கிட்ட இந்த கேள்வி கேட்டோம்னா அவங்க அப்படியே ஃப்ரோசன் ஆகி அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டு, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு ஸ்கிப் ஆகி, அதாவது இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த எமோஷன்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒன்னு ஹோம் அந்த வேர்ஷனுக்கு போயிடுவாங்க, அல்லது ஆஃபீஸ் அந்த வேர்ஷனுக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு வேர்ஷனுக்கு போயிடுவாங்க. இந்த வேர்ஷன்ல ரொம்ப நேரம் தன்னை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இதை பார்த்தாலே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் உட்காந்துருவாங்க. இதைதான் நம்ம ஐடென்டிட்டி டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்றோம். சரி, நீங்க லாஸ்டா ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்கல்ல, ஒரு முக்கியமான டெசிஷன். அது உங்க லைஃப் பத்தினதா இருக்கலாம், அல்லது உங்களோட ஸ்டடீஸ் பத்தினதா இருக்கலாம், அல்லது உங்க ரிலேஷன்ஷிப் பத்தினதா இருக்கலாம். ஏதோ ஒரு டெசிஷன் நீங்க எடுத்திருப்பீங்கல்ல, அந்த டெசிஷனை நீங்க எந்த அளவுக்கு உங்களை வச்சு எடுத்தீங்க? நான் இதை பண்ணணும், என்னோட எபிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கு, இதை இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு நீங்க எடுத்தீங்க? இல்ல சொசைட்டில இவ்வளவு பேரியர்ஸ் இருக்கு, இதை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு இந்த வேர்ஷன் நமக்கு தேவைப்படுதுன்னு எந்த அளவுக்கு எடுத்தீங்க? இதுல மேஜர் பீப்புள் ரெண்டாவது தான் எடுத்திருப்பாங்க. சொசைட்டில இவ்வளவு இருக்கு, இதை நம்ம ஹோல்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த வேர்ஷன் வேணும் அப்படின்னு தான் எடுத்திருப்போம். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி செகண்ட் வேர்ஷனை டிசைட் பண்ற பீப்புள் எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு சொசைட்டில வேலிடேஷன் எல்லாமே கிடைச்சிரும், உங்களோட ஸ்டேட்டஸும் இம்ப்ரூவ் ஆயிரும். பட் அவங்க உள்ளுக்குள்ள எப்பவுமே ஒரு எம்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எம்டினஸ் ஃபுல்ஃபில்லே ஆகாது. பிகாஸ் அவங்க சோசியல் வேலிடேஷனுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. அதனால அந்த வேலிடேஷனே கிடைச்சா கூட
அவங்களோட செல்ஃப் அவங்கள வேலிடேட் பண்ணவே இல்லை. இதுக்கு தான் ஆரம்பத்தில் டிசிஷன் எடுக்கும் போதே செல்ஃப் வேலிடேட் பண்ணுற மாதிரியான டிசிஷன் எடுத்தீங்கன்னா லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சா பிரைன் காம் ஆகிடும். பிரைன் காம் ஆகிட்டா லைஃப் செம்மையாக இருக்கும். என்னோட கோல் என்ன அப்படின்னா, டோபமைன் கிட்டே எந்த ஒரு இடத்துலையும் கொடுக்கக்கூடாது, எடிட்டிங் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப காமாக நான் பேசுகிறத மட்டும் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் ஒரே ஒரு நம்பரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், மெஸ்ஸி அப்படின்ற நம்பர். அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவரை மேட்ச்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு தன்னோட ஃபுட்பால் மேலே அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் வச்சுருப்பாரு. இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பாசிபிளா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அவருக்குள்ள என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்மளோட பிரைன் என்ன பண்ணுன்னா, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா சுற்றி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்யூச்சரில் வருமோ, இதெல்லாம் பாஸ்டில் நடந்திருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இப்போ பண்ணுற விஷயத்தில் தன்னோட ஃபோக்கஸை ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். அதனால அந்த பிரெயினால அந்த ஆக்டிவிட்டி கூட முழுசா எங்கேஜ் ஆக முடியாது. அதாவது பிரெயின் ஒரு பக்கத்தை செயல்பட்டு இருக்கு, அந்த இயக்கம் ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கு. எப்போ நீங்க உங்க பிரெயினை காம் பண்ணிட்டு, அதாவது உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுல கிடைக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு பின்னாடி நடக்க போறது எதை பத்தி யோசிக்காம, சோசியல் வேலிடேஷனுக்காக பார்க்காம, முன்னாடி வர்ற நபர் இவர் தானா அப்படின்னு கூட பார்க்காம, முழுசா அந்த ஆக்ஷன்ல உங்களோட ஃபுல் ஃபோக்கஸை கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க எதுவுமே நினைக்காம இருந்தீங்கன்னா போதும். உங்களோட பாஸ்ட், ஃபியூச்சர், இப்போ நடக்கிற ப்ராசஸ், இதை பார்த்து பயப்படுறது, உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு தனியா வந்து நின்னீங்கன்னா போதும், உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருக்க ஆக்ஷன் கூட கனெக்ட் ஆயிடும். பிரெயினை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஆக்ஷன் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பிரெயின் ரொம்ப நெகட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அதை பண்ணவே பண்ணாதீங்க. உங்க பிரெயின்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கிற சக்தி மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கே தவிர பாசிட்டிவ் எனர்ஜியை புகுத்துற சக்தி உங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா அது இன்பில்டாவே நமக்குள்ள இருக்கு. பாசிட்டிவ் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் இன்சைட் அவர் பிரெயின் அண்ட் பாடி. நம்மளோட வேலை நெகட்டிவை விரட்டுறது மட்டும்தானே தவிர எந்த ஒரு பாசிட்டிவ் நம்ம புதுசாக போட்டு அப்படி ஏற்றணும், மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் ஆல் தி நெகட்டிவிட்டிஸ், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் அங்கே கரண்ட்டில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் கூட கம்ப்ளீட்டாக ஹோல்ட் ஆயிரும். ஸோ மற்றவங்களுக்கு தெரியாத பாதை கூட அந்த பிரெயினுக்கு தெளிவாக தெரியும். அதுதான் மெஸ்ஸி பண்ணுறாரு. அதனால தான் அவரோட ஃபுட்பாலை யாராலையும் பிடிக்க முடியல. அவர் காலுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது கோலுக்கு தான் போகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த சீரீஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட பாடி, உங்களோட பிரெயின் இதெல்லாமே பிரிச்சு எடுத்துட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ்ல விட்டு அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளே அனலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு மிஸ்டேக்ஸா கரெக்ட் பண்ணி பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்ஸா கரெக்ட் பண்ணி அது செயல்பாட்டுல விட்டே நம்ம எப்படி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சீரீஸை கண்டினியூவா பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸை இன்னும் எஃபெக்டிவா போடணும் அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், என்னெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே கேளுங்க. நம்ம சிறப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த ஒரு டோபமைன் ஹிட்டும் எந்த ஒரு இடத்துல இருக்க போறதில்ல. இது 100% உண்மை. நம்பி வாங்க. நன்றி.